எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தஸ்வா ஸ்டோருடைய ஃபெஸ்டிவ் அண்ட் வெட்டிங் கலெக்ஷன், புது கலெக்ஷனுடைய லான்ச்சுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் தஸ்வா கொலாபரேஷன் ஆஃப் ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் லிமிடெட் அண்ட் செலிப்ரேட்டட் டிசைனர் தருண் தாஹிலியானி. ஸோ specific points that I want to mention about Tasva is their elegance and its affordable luxury. ஜென்ரலாக பெண்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் இருக்கு. பட் ஆண்களை பொறுத்த வரைக்கும் தஸ்வா இஸ் லைக் ஒன் ஸ்டாப் ஸ்டோர் when it comes to ethnic wear, when it comes to festive wear, when it comes to bridal collections and everything. ஸோ இந்த புது கலெக்ஷனுடைய லான்ச்சுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐம் வேரிங் தருண் தாஹிலியானி டிசைன்ட் தஸ்வா அவுட்ஃபிட். இட்ஸ் எம்ப்ராய்டர்ட் kurta set with a stole. So I'm feeling very comfortable and பார்த்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க I look good அப்படின்னு. நல்லா இருக்கா? ஓகே. ஸோ ஆண்களுக்கு men out here I would definitely recommend to come here, and especially இப்போ festive season around the corner, தீபாவளி வரப்போகுது. ஸோ வாங்க ஸ்டோரில் இருக்கிற அவங்களுடைய கலெக்ஷனை பாருங்க. அண்ட் there are the wonderful sherwanis, bangalas, kurta sets and kurta bandi sets and lot more. So please come, do check out. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். Not just outfits, accessories, I think footwear also, right? Everything. So it's a one stop shop for men. Please do come and check out their collection. என்னன்னா தீபாவளி பெரிய பெரிய படங்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த தீபாவளிக்கு வந்து இளம் நடிகர்கள், வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களோட படம் வருது. நீங்களா அந்த மாதிரி வருது. இந்த தீபாவளி எப்படி பாக்குறீங்க? ஆனால் பர்சனல் நோட்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு தீபாவளினாலே சினிமா ஃபர்ஸ்ட் ஷோ இல்லை செகண்ட் ஷோ காலைல கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சுட்டு நம்ம போயிடுவோம். ஸோ அப்படி இருந்து ஒரு ஃபேன் பாயாக இருந்து நிறைய படங்களை பார்த்து இன்னைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது ரொம்ப ஸ்பெஷல் இந்த தீபாவளி. அண்ட் அதுவும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி டீசல் என்னுடைய கரியர்லேயே நான் பண்ண ஒரு பெரிய பட்ஜெட் படம், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ டீசல் தீபாவளிக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் கூட பைசன் டியூட் வருது. ஸோ எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லா படங்களையும் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருடைய அன்பு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் டீசலை பொறுத்த மட்டும் இது ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிம் மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குது. எப்படி இதுக்கு முன்னாடி படங்களில் லப்பர் பந்தில் பார்க்கிங்கில் ஒரு நல்ல கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்களோ அதே மாதிரி இதில் ஒரு காமிக்கப்படாத ஒரு உலகம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில், இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஃபியா, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ், அந்த உலகத்தை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ கட்டாயம் போய் பாருங்க. இது மக்களுக்கான படமா இருக்கும். ஸோ நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மூணு காம்படிட்டர் எப்படி பாக்குறீங்க? பைசன் வேற ஜானரா இருக்கும், டியூட் வேற இருக்கும், உங்களுக்கு டீசல் நல்லது தானே. 3 வெவ்வேறு படங்கள், ஏன்னா ஆடியன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸோடைய படங்கள் ரிலீஸ் ஆகுது இந்த தீபாவளி. ஸோ ஆடியன்ஸ் அதை வரவேற்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். எப்பயுமே தீபாவளி அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திரத்துடைய படம் தான் வெளியே வரும். அதை எல்லாருமே வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களுடைய படம் தீபாவளி ரிலீஸ் ஆகுது. அது இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் வந்து நடிக்கக்கூடிய அந்த படங்கள் வந்து மக்கள் பெருமளவில் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க சமீப காலமாக. எப்படி பார்க்குறீங்க? மக்கள் வந்து எந்த அளவுக்கு அதை அதான் நான் சொல்கிறேன். இது எங்களுக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ஸோ அதை மக்கள் வரவேற்பாங்க. அதை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க நானுமே ஈகராக தான் இருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்குறேன். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்குறதுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தீபாவளினா பெரிய ஹீரோஸோட படங்கள் வரும். அது நானும் போய் ரசிகனா போய் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ஸோ இந்த தீபாவளி இப்படி அமைஞ்சிருக்கு. பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸையும் அது எல்லா படங்களும் திருப்திப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா தீபாவளின்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் இல்லை. ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு பெரிய படம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் போறது இல்லை. ஆனால் சின்ன படம் அந்த அளவுக்கு கண்டென்ட் ஓரியன்டா இருந்தா இப்போ வந்து சமீப காலமா நல்ல வரவேற்பு. சின்ன படம் பெரிய படம் பிரிச்செல்லாம் பேசணும். நல்ல படமா இருந்ததுன்னா அது ஆடியன்ஸ் கண்டிப்பா அதை ரிசீவ் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க, அதுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதை தாண்டி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். ஸோ ஸ்டார் படம் அப்படின்னு வரும்போது அதோடைய அனுபவம் வேற மாதிரி இருக்கும். அதுல மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் கிட்ட வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான்.
Sorry for the interruption. Once again. So, any questions regarding the brand Tasva நானும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா ஆல்ரெடி வெற்றி சார் ஒரு கிளிம்ஸ் காமிச்சாரு, ரொம்ப நல்லா இருக்கு, நான் பார்த்தேன். அதை ஐ திங்க் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். நானும் அது ஃபினிஷ்ட் வெர்ஷன் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் சேர்றாங்க, ஒரு பெரிய காம்பினேஷன் பெருசா வரும்னு நான் நம்புறேன். இல்ல இல்ல அது எனக்கு நான் சொல்ல முடியாது. அந்த வேர்ல்டுல இருந்து நான் ஆல்ரெடி வெற்றிமாறன் சார் சொல்லிட்டாரு. ஸோ வடச்சென்னை 2ன்றது டைட்டில் இல்ல, பட் அந்த வேர்ல்டுல இருந்து அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன டைட்டில்ன்றது எனக்கும் தெரியல. நீங்க வட சென்னை வேர்ல்டு கிளப் ஆசைப்படுறீங்களா? எப்படி இருக்கு வெற்றிமாறனோட? சார் சொன்னாங்கன்னா வந்து பண்ணலாம், அவ்வளவுதான். அவர் கூப்பிட்டாங்கன்னா நம்ம போய் பண்ணலாம். Yes, it is. We are into men's ethnic wear, which is also for festive and wedding wear. And we are here to give us affordable luxury, affordable premium ethnic wear for all men's out there. Sorry? There are no Diwali offers, but we have a great collection to look for, and we welcome all men's out there to come and have a look.